எபிசோட் 38ல் மீரா வந்து பொன்மலை டெக்ஸ்டைல்ஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக கடைக்கு கால் வருது. ஐடிஎஃப்சி மேனேஜருக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு. பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 மாதமாக லோன் மட்டும் கட்டல, டியூ கட்டல, நாங்கள் இப்படி போச்சுன்னா கண்டிப்பாக கடையை ஏல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாரு. உடனே மீரா பயந்துக்கிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக கட்டிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. வச்சுட்டு நேராக அவங்க அக்கா ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணுறாங்க. உடனே ஜெயஸ்ரீ வந்து எதுவும் பயப்படாத, 2 மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டாததுக்குலாம் யாரும் கடையை ஏல விட மாட்டாங்க, நீ அப்பெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, சும்மா உன்னை பயமுறுத்திருக்காங்க அவ்வளோதான், நீ முதல்ல கேஷியர் கிட்ட போயிட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு செக் பண்ணால் நம்ம பே பண்ணிடலாம், உங்கள்கிட்ட இல்லைன்னா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்களுக்கு கேஷியரை கூப்பிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. பார்த்தா 3 lakhs டியூ கட்டணும் போல இருக்குது. அண்ட் வந்து நேற்றும் இன்றைக்கும் வந்த கடையில் வந்து வருமானம் வந்து மொத்தம் 1 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீரா வந்து அந்த 1 lakh வாங்கிக்கிட்டு மிச்சம் 2 lakhs வந்து ஜெயஸ்ரீ கிட்ட வாங்கி பேங்க்குக்கு போய் கட்டிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சித்தோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுக்கு சிலிண்டர் டெலிவரி வருது. அதாவது கிரிஜா மேம்க்கு சிலிண்டர் டெலிவரி வருது. கரெக்டாக அவங்க அந்த டைம் பார்த்து வெளியே போயிருக்காங்க. உடனே வந்துட்டு சிலிண்டர் டெலிவரி பர்சன் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. உடனே பக்கத்து வீட்டில் கொடுக்கட்டுமா, பக்கத்து வீட்டில் யாரோ கரெக்டாக இப்போ தான் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி இந்த டெலிவரி ஏஜென்ட் கேட்குறாரு. உடனே சரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரிணிக்கு வந்து இதை பார்க்க ஹரிணியும் சித்தும் தான் அந்த டைமில் சேர்ந்து வராங்க. ஸோ ஹரிணிக்கு பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சித்த கிட்ட வந்து கிரிஜா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல. ஸோ அவங்களும் சரி நம்ம நினச்ச வேலை கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த சிலிண்டரை எடுத்து உள்ளே வைக்க சொல்கிறாங்க ஹரிணி. அப்போ வந்து இதை எடுத்து வைக்கிறதுக்கு என்ன உங்கள் அப்பா கமிஷனராக வருவாருன்னு ஹரிணி சொன்னோடனே, இல்லை எங்கள் அப்பா வர மாட்டார், உங்கள் அப்பா வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து டீஸ் பண்ணுறாரு. இப்போ பொன்மலை டெக்ஸ்டைல்ஸில் கரெக்டாக எஸ்எஸ் வந்து கடைக்கு வராரு. கடைக்கு வந்துட்டு மீரா எங்கன்னு கேட்குறாரு கேஷியர் கிட்ட. அப்போ கேஷியர் வந்து இந்த மாதிரி மீரா இன்ட்ரெஸ்ட் கிட்ட போயிருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது மீரா உள்ளே வந்துடுறாங்க. மீரா உள்ளே வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் எப்போவுமே கடையில் நடந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல மாட்டேன், இப்போ நீ வந்திருக்கனால இவ்வளோ விஷயம் தெரியுது, தயவு செஞ்சு இது எதையுமே வீட்டில் சொல்லாத, ஜெயஸ்ரீக்கு தெரிஞ்சது வரைக்கும் இருக்கட்டும், இனிமேல் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ சித்து ஹரிணியும் ஃப்ளாட்டில் தனியாக இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு, நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லு, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு. உடனே 2 பேரும் ஐ லவ் யூ சொல்லி கிஸ் பண்ண போகிற மாதிரி ஒரு சீன் வருது. கரெக்டாக 2 பேரும் க்ளோஸ் ஆகும்போது அவங்க யாரும் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. உடனே வந்து ஹரிணி சொல்கிறாங்க, அநேகமாக கிரிஜாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக வெளியே வந்து பார்க்குறாங்க, கிரிஜா தான் நிற்கிறாங்க. உடனே சிலிண்டர் கொஞ்சம் தந்தரியா பண்ணோடனே கரெக்டாக கொடுத்துட்டு கிரிஜா வந்து சித்தார்த்தை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், இதுதான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எஸ்எஸ் எப்படியே சித்தார்த்தை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. சித்தார்த்தும் அப்படியே பார்த்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வீட்டில் வந்து உங்கள் அப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹரிணிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹரிணிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ வீட்டில் ஜெயஸ்ரீ கிட்ட அவங்க அம்மா ஜெயஸ்ரீக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் எடுத்து கொண்டு கொடுத்து ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோவும் காட்டி கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெயஸ்ரீ வந்து, அம்மா நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜெல்லாம் செட் ஆகாது அப்படின்னே. அப்படியா, அப்போ நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆமாம் நான் லவ் பண்ணல, ஆனால் என்ன தான் ஒரு பையன் லவ் பண்ணுறான், பிரியன் அப்படின்னு சொல்லி சும்மா வாய்க்கு வந்ததை உளறி விட்டுறாங்க. உடனே எனக்கு பிரியனோட ஃபோட்டோ காட்டு, டிபியாவது வச்சிருப்பான்ல, காட்டுன்னு அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்க. உடனே ஃபோட்டோ காமிச்சோடனே அம்மாவுக்கு பிரியனை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹரிணி ஜெயஸ்ரீயும் அந்த டைமில் என்னென்னா எப்படியோ ஒரு இதில் அம்மாவை விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆனால் அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க, பொண்ணு ஏதோ ஒரு பையன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காரில் ஹரிணியும் சித்தார்த்தும் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சித்தார்த் வந்து ஹரிணி கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு என்னை பார்த்தோன்னே ரொம்ப இன்செக்யூர் ஃபீலிங் வந்துருச்சு, ஒரு மாதிரி கில்ட்டோடு தான் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டானும் கேட்குறாங்க. ஏன்னா என்னை பார்த்துட்டு பயங்கரமாக ஒரு முறைச்சா இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நல்லா முறைக்கட்டும், நல்ல 2 பேத்துக்கும் சண்டை வரட்டும், நீ இதே மாதிரி போய் பேசு, அவர் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணி அந்த பொம்பளையை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி வந்து ரொம்ப டென்ஷனாகி பேசுகிறாங்க. இங்கே வீட்டில் சித்தார்த்தோட அப்பா வந்து அம்மா கிட்ட கேட்டுருக்காங்க, என்ன அவன் இவ்வளோ நேரம் ஊர் சுற்றிட்டு வரான், இவ்வளோ நாள் ஆச்சு, அவன் இவ்வளோ நேரம் ஆச்சு, பொதுவாக 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான், இன்னும் வரல அப்படின்னோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது அவன் என்ன சின்ன பையனா, வேலை பார்க்குறான், அவன் வரட்டும், மெதுவாகவே வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் சித்தார்த் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அவங்க அப்பா பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிக்கிறாரு. எதுக்குடா நீ 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இந்த மாதம் அப்படின்னோடனே, ஓஹோ என்ன ஸ்பை பண்ணுறது தான் அவங்க வேலையா அப்படின்னோடனே, நான் இன்னும் செலவு பண்ணிட்டு போகிறேன், என் சம்பளத்தில் நான் செலவு பண்ணுறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே வந்துட்டு அவங்க அப்பா, அதெல்லாம் நீ யாருக்கு வேணால் செலவு பண்ணடா, உன் பணம் என் பணம் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணுக்கு தானே எல்லா காசும் போகுது அப்படின்னோடனே, ஆமாம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், நான் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அந்த பொண்ணு பிரச்சனை இல்லை, அப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு திருப்பி சித்தார்த் கேட்குறான். கேட்ட உடனே வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு வந்து அந்த ஃபேமிலி தான் பிரச்சனை, அவங்க அப்பாவுக்கு இன்னொரு சைட் லைன் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அட பாவி, நீ இவ்வளோ நாள் சொல்லவே இல்லையடானோடனே, சரி இருக்கட்டும்ப்பா, அவங்க அப்பாவுக்கு அப்படி இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹரிணி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவன் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட கேவலமான ஃபேமிலி கூட சம்மந்தம் வைக்க நான் ஒரு காலம் அலோவ் பண்ண மாட்டேன்னு கோவமாக கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹரிணி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே சித்தார்த்தோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லைடா, அந்த பொண்ணு எதையும் மறைக்காமல் உங்ககிட்ட உண்மை சொல்லிட்டாலும் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அவங்க அப்பா வந்துட்டு நீ எப்படியாச்சும் திருந்துறதுக்கு வழிப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சித்தார்த்தை பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. அவங்க அப்பா பார்த்தா அம்மாவும் பையனும் டீஸ் பண்ணி சிரிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜகு மீனும் ஒரு கெஃபேல உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக மது உள்ளே வராங்க. மது உள்ளே வந்துட்டு, டே எப்படா இவ்வளோ ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு, இவனை நம்பி நீ இவன் கூட பேசாத, இவன் ஒரு இன்ட்ரோவர்ட்டு அது இதுன்னு சொல்லுவான், உனக்காக பிளேலிஸ்ட்லாம் ரெடி பண்ணுவான், எல்லாம் பண்ணிட்டு கடைசி உன்னை கழட்டி விட்டு போயிடுவான், ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி மது வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மது தான் ஃபுல்லாக ஜகு பின்னாடி சுற்றினது.
பட் இப்போ ஜக்கு சுற்றினது மாதிரி மது சொல்கிறாங்க. உடனே மது கிளம்புனதுக்கப்புறம் மீனு கேட்குறாங்க, நீ அவளை லவ் பண்ணியா அப்படின்னு. மீனு ரொம்ப சென்சிபிளாக பேசுகிறாங்க. அதுக்கு வந்து பேசாமல் இருக்கிறாங்க ஜக்குவனே. இல்லைடா உன் கண்ணு சொல்லுது நீ அவளை லவ் பண்ணியிருக்க அப்படின்னோடனே ஜக்கு வந்து நடந்தது சொல்கிறாரு. இப்போ சொல்லு நான் அவளை எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னோடனே, அப்போ இதை நீ அவட்ட டேரெக்டாகவே சொல்ல வேண்டியதானே அப்படின்னோடனே, அதெல்லாம் சொல்ல முடியாது, இந்த கஷ்டம் என்னோடய போட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.